ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைய திருக்குறள், வெல்லத்தணிய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, வெள்ளம் போன்ற அளவற்ற துன்பம் வந்தாலும் அத்துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு அறிவுடையவர்கள் நினைச்சாலே போதும், அந்த நிமிஷத்திலே நம்மளுடைய துன்பம் எல்லாமே விலகி ஓடிவிடும். அதுதான் இந்த குறளுடைய விளக்கம். இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே பச்சை பயிரையும் கொள்ளு பருப்பையும் முளை கட்டிட்டு ஒரு 2-3 நாள் வெயிலில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் நல்லா இருக்கும். இல்லைனா கொஞ்ச நாள்லேயே கெட்டு போயிடும் பிஸ்கெட்டு. ஸோ நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. எப்பவும் போல தான் நம்ம பச்சை பயிரை முளைக்கட்டுவோம்ல, கொள்ளு பருப்பும் அதே மாதிரி தான் 8 hours நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 8 hours நான் ஒரு 2 days அளவுக்கு நல்லா மூடி வச்சு முளைக்கட்டி ரெண்டுமே எடுத்திருந்தேன். அதோட இமேஜ் உங்களுக்கு நான் சைடில் போடுறேன் பாருங்கள். Day 1 எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெண்டுமே தனித்தனியாக ஒவ்வொரு கப் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நான் வெயிலில் காய வச்சேன். நம்மளோட வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது காயிருது. ஸோ 2-3 days முன்ன பின்ன ஆகும். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் எனக்கு 1 கப் அளவுக்கு தான் வந்திருக்கு. மீதி எல்லாமே சிம்பிளான பொருள் தான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம முளைக்கட்டி வச்சுருக்க பச்சை பயிரையும் கொள்ளு பருப்பும் நான் மொத்தமாக சேர்த்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ ஹீட்லேயே இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுபடணும். கலர் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அந்த முளை எல்லாமே ஈஸியாக கரிஞ்சு போயிடும். ஸோ அதை பார்த்து வறுத்துக்கோங்க. அடுப்பை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, வாசனையும் வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் இல்லாதனால நான் ஏலக்காவை 4-5 சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை மெஷர் பண்ணிடலாம், எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் சேர்த்திக்கலாம். 1 கப் அளவுக்கு வருதான்னு சொல்லிட்டு. பாருங்கள், எனக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ 1 கப் மெஷர்மெண்ட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மீதி 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் சேர்த்திக்கோங்க. மிக்சியில் அரைச்சனால கொஞ்சம் சூடாக இருக்கும் மாவு. ஸோ நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா பிஸ்கெட்டுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பேக்கிங் பவுடர், சோடாலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதில் இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் 1/2 கப் அளவுக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக இருக்கிற சர்க்கரையாக சேர்த்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ கலந்ததுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் வெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நல்லா சாஃப்டான வெண்ணெயாக 1/4 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரே மாதிரி கட்டிங்கெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நெய் சேர்த்து எல்லாமே பிசைஞ்சாச்சு. நமக்கு நல்லா மாவு உருட்டி எடுக்கணும்ல. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக இங்கே பால் வச்சுருக்கேன். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மாவை உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா அதிகமாக போயிடுச்சுன்னா மாவு ரொம்ப இலக்கமாக போயிடும். ஸோ பிஸ்கெட் நல்லா வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் குட்டியாக இந்த பால் சைஸில் உருட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க போதும். ரொம்ப இது பண்ண வேண்டாம், லேஸாக பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் கத்தி வச்சு சும்மா அந்த டிசைனுக்காக அந்த லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வேறு எந்த மாதிரி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை குக்கி கட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பாதாம் சேர்த்துருக்கேன்.
அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தட்டில் நான் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ அந்த பிளேட்டில் வந்து நம்ம வச்சிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து அந்த பிளேட் ஃபுல்லுமே வந்து நம்ம பிஸ்கெட்டை வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ பேக் பண்ணிடலாம். குக்கரும் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், லோ ஹீட்டில். உள்ள ஒரு ஸ்டாண்டும் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வச்சு இதை வந்து பேக் பண்ணிடலாம். சூடாக இருக்கும், பார்த்து உள்ளே வைங்க. இதை மூடி வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து நெய் இல்லை அப்படின்னா வெண்ணெய் வச்சு இந்த மாதிரி வந்து மேலே நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லாயிருக்கும் நமக்கு பிஸ்கெட்டு. லைட்டாக பண்ணிக்கோங்க போதும். எல்லா பிஸ்கெட்டுக்கும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. திரும்ப மூடி வச்சுடுங்க, நல்லா பேக் ஆகட்டும். பாருங்கள், பிஸ்கெட் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் சொதன்னு தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும் போது ஆறுனதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் அடி சைடு பாருங்கள் நல்லாவே வந்து பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பிஸ்கெட் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். இது நல்லா ஆறிச்சு அப்படின்னா நமக்கு பிஸ்கெட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ சூடாக இருக்கும்போது மேலே மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அடுத்த பேட்சுக்கும் நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இது எல்லாத்துலேயுமே அடுத்த பேட்சுக்கான பிஸ்கெட்ஸும் உள்ளே வச்சிடலாம். இது ஃபுல்லாக ஆற விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் பிஸ்கெட் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து பிஸ்கெட் நமத்து போயிடும். இப்போ அடுத்த பேட்சுக்கான பிஸ்கெட் எல்லாமே நான் உள்ளே வச்சிட்ருக்கேன். சூடாக இருக்கும், பார்த்து வைங்க. இல்லைன்னா தட்டை வெளியே எடுத்துகிட்டு கூட வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி பேக் பண்ணிடலாம். ஹெல்த்தியான முளைக்கட்டின பயிறு வச்சு செஞ்ச பிஸ்கெட்ஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பிஸ்கெட்டு. இதை வந்து நீங்கள் குக்கர்லேருந்து எடுத்த உடனே கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும். ஆறுனதுமே வந்து உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா இதே மாதிரி இருக்கும். இல்லைனா நமந்து போயிடும் பிஸ்கெட்டு. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.